இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சொல்லுமா. ஆ ஏற்காடு போனதுல இருந்து போனே பண்ணல. நான் போன் பண்ணலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்லவேளை நீயே போன் பண்ணிட்ட. எப்படி இருக்கீங்க மாமா? இங்க எல்லாரும் நல்லா இருக்குமா? நீங்க எப்படிமா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் மாமா. உங்க உடம்புக்கு எதுவும் இல்லல மாமா? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். உங்க அத்தை ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. ஆமா, ஏமா அப்படி திடீர்னு கேக்குற? இல்ல மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுல்ல, அதான் அப்படி கேட்டேன். சரிம்மா. அங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இங்க எங்களுக்கு என்ன மாமா பிரச்சனை இருக்க போகுது? இல்லம்மா, அருண் அங்க வந்தாவது உன் கூட சுமூகமா இருக்கானா? நல்லபடியா பேசுறானம்மா? அதெல்லாம் நல்லபடியா பேசுறாரு மாமா. நீங்க நல்லபடியா இருக்கணும்மா, அதான் இங்க எல்லாருக்கும் வேணும். சரி, நந்தினியும் கரிகாலனும் என்ன பண்றாங்க? எங்களை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் மாமா. நாங்க ஊருக்கு வரும்போது 4 பேரும் ஒன்னாதான் சேர்ந்து வருவோம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பாயாசத்தை கையில வச்சுக்கிட்டு குடிக்க மாட்டேங்கிறாரு இந்த ஆளு. ச்சே. அப்புறமா ஐயா, ஆ? அந்த சந்தோஷத்தோடயே அந்த பாயசத்தையும் குடிங்க. மாமா, ஆ? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஏமா திரும்ப திரும்ப அப்படியே கேக்குற? என்னம்மா, எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? இல்ல மாமா, உங்க போட்டோவை நான் போன்ல பாத்துட்டு இருந்தப்ப கீழே விழுந்து அது மேல இருந்த கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏம்மா, போன் கீழே விழுந்தா கண்ணாடி உடையதான் செய்யும். அதுக்கு பயந்துட்டு இருப்ப? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். ஏங்க, ஆ? என்ன சொல்ற வானதி? எனக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு வானதிக்கு தோணுதான். அதுதான் சொல்லி பயந்துகிட்டு இருக்கா. இங்க நடக்க போறது அங்க அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? வானதி உள்ளுணர்வுலயே இங்க நடக்க போற விஷயத்த புரிஞ்சுக்கிறாளா? வானதிக்கு எதுக்கு திடீர்னு அப்படி தோணணும்? இதுக்கு மேல இந்த ஆளை அவகிட்ட பேச விடக்கூடாது. உடனே இந்த பாயாசத்தை குடிக்க வச்சிடணும். நீ தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்காத. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஐயா, நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? அம்மா கிட்டயும் கொஞ்சம் கொடுங்க, அவங்களும் வானதி கிட்ட பேசட்டும். ஆமாங்க, கொடுங்க, நான் அவகிட்ட ஒரு பேசுறேன். நிமிஷம் இருமா, உங்க அத்தை பேசணுமா? வானதி, என்னம்மா, ஏன் உனக்கு அப்படி தோணுது திடீர்னு? இல்ல அத்தை, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு. மாமா கிட்ட என்னால முழுசா சொல்ல முடியல. ஐயா, அம்மா தான் போன்ல பேசிட்டு இருக்காங்கல்ல, நீங்க பாயசத்தை குடிங்கய்யா. சரிம்மா. நீங்க நேரா சாமி ரூம்ல போய் விபூதி எடுத்துட்டு வந்து மாமா நெத்தியில வச்சு விடுங்க. சரிம்மா. என்னங்க, அது கொடுங்க. வானதி உங்களுக்கு உடனே விபூதி வச்சு விட சொல்றா. நீங்க வாங்க. ஐயா, பாயசத்தை குடிச்சிட்டு போங்க ஐயா. இரு கனகா, விபூதி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா குடிக்கட்டும். நீங்க வாங்க. ஒரு பாயசத்தை குடிக்க வைக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ தடங்கள் வருது? இன்னைக்கு இந்த ஆளை பாயசத்தை குடிக்க வச்சு படுத்த படுக்கையாக்காம நான் விட மாட்டேன். இவங்க வேற சுத்திலாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் சுத்தி போட்டாலும் அந்த ஆளுக்கு வந்த ஆபத்தை தடுக்கவே முடியாது.
என்னங்க சாமி கும்பிடுங்க. ஐயோ, என்னங்க இது பாயசம் கொட்டி கிடக்குது? பூனை ஏதோ தட்டி விட்டுருக்குன்னு நினைக்கிறேம்மா. அத்தை 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 ஆ சொல்லுமா. அத்தை, மாமாக்கு விபூதி வச்சிட்டீங்களா? மாமாவுக்கு விபூதி வச்சு விட்டுட்டேன். இனி ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நீ இத பத்தி எதுவும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காம அங்க நீ சந்தோஷமா இருந்துட்டு வா. நான் மாமாவை பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. சரிம்மா, வைக்கிறேன். கனகா, கஷ்டப்பட்டு எங்களுக்காக நீ ஆசையா கொண்டு வந்த பூனை தட்டி விட்டுருச்சேம்மா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். வரேம்மா. ஆ வா வா. ஏம்மா, என்னம்மா, நம்ம நினைச்ச காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? உங்க அப்பா அந்த பாயாசத்தை குடிச்சிட்டானா? அட, என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்திருக்கும். ஆனா அந்த வானதி எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டா. என்னம்மா சொல்ற? வானதி தான் தேனிலவுக்கு போயிட்டாளே, அவ எப்படிமா? அந்த ஆளு பாயசத்தை குடிக்க போற நேரத்துல அவளுக்கு மூக்குல வெறுத்த மாதிரி கரெக்டா அந்த வானதி போன் பண்ணிட்டா. எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டா. ஏம்மா, அவ போன் பண்ணா என்னம்மா? அந்த ஆளு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ பாயாசத்தை குடிக்க வைக்க வேண்டியதுதானே? போன் பண்ணவதான் உங்களுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு ஏதேதோ சொல்லி எல்லாரையும் குழப்பி விட்டுட்டா. என்னம்மா சொல்ற? அவளுக்கு எப்படிமா தெரியும்? அதான் மாமா, எனக்கும் தெரியல. அவ போன் பண்ணி அப்படி சொன்னதும் அந்த மணிமேகலை சாமி கும்பிடணும் விபூதி பூசணும்னு சொல்லி அந்த ஆளை பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள நான் கொண்டு போன எல்லா பாயசத்தையும் பூனை வந்து தட்டி விட்டுருச்சு. என்னம்மா நீ என்னென்னமோ சொல்றியம்மா? சுந்தரத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏதாவது ஆபத்துனா அந்த வானதிக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வுல தெரியுது போல இருக்கு. ஆனா என்ன ஆனாலும் சரி, அந்த சுந்தரத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். நாளைக்கு பொழுது சாயறதுக்குள்ள அந்த சுந்தரத்தை படுத்த படுக்கை ஆக்கல என் பேர் கனகா இல்ல.